கோவை மாவட்டம் தமிழக கேரள எல்லையில் உள்ள கஞ்சிக்கோடு வனப்பகுதி இருப்பு பாதையை கடந்து சென்ற யானை மீது விரைவு ரயில் மோதியுள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்த ஆண் யானை குறித்த கூடுதல் விவரங்களை அங்குள்ள நமது செய்தியாளர் பிரசாந்திடம் கேட்கலாம். பிரசாந்த், கேரள எல்லை பகுதியில் ரயில் அடிபட்டு யானைகள் தொடர்ந்து உயிரிழப்பது பற்றி சொல்லுங்க. லலிதா, தொடர்ச்சியாக ஊருக்குள்ள யானைகள் புகுந்து அட்டகாரம் செய்யும் நிகழ்வு கோவை மற்றும் கேரளா வனப்பகுதி ஒட்டியும் அதிகமாக நிகழ்ந்து வருகிறது. குறிப்பாக இன்று அதிகாலை சரியாக ஒரு 7:30 மணி அளவில் கேரளா மாநிலத்துக்கு தமிழக எல்லை பகுதியாக இருக்கக்கூடிய கஞ்சிக்குடி இந்த வனப்பகுதியை ஒட்டி ஒரு ரயில் பாதை செல்கிறது. குறிப்பாக பாலக்காட்டிலிருந்து, அதாவது நம்ம கோவையிலிருந்து பாலக்காடு மற்றும் திருச்சூர் செல்லக்கூடிய அந்த ரயில் விரைவில் அந்த பாதை வழியாக சென்று கொண்டிருக்கும் பொழுது கஞ்சிக்குடி அருகே அந்த அந்த வனப்பகுதியிலிருந்து, கேரளா வனப்பகுதியிலிருந்து வந்த அந்த ஒற்றை காட்டு யானை கிட்டத்தட்ட 35 வயது நிற்கும் என்று வனத்துறையில் சொல்லப்பட்டிருக்குது. அந்த யானை வலசை செல்லும் என்ற போது அந்த ரயில் பாதையை கடக்க முயன்ற பொழுது இந்த திருச்சூர் ரயிலானது மோதி அந்த யானை சம்பவ இடத்தில் உயிரிழந்திருக்கிறது. குறிப்பாக அந்த பகுதி விவசாய பகுதி ஒட்டிய ஒரு பகுதி என்பதால் அங்குள்ள கேரளா பகுதி மக்கள் உடனடியாக வனத்துறை தகவல் எடுத்திருக்கிறார்கள். தகவல் அறிந்த வனத்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து இந்த அங்கேயே பிரேத பரிசோதனை இந்த யானை எப்படி இருந்தது என்பதெல்லாம் குறித்து அறிக்கை எழுதி அந்த இடத்திலே பிரேத பரிசோதனைக்காக ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தொடர்ந்து யானைகள் வலசை செல்லும் போது இது போன்ற அதிகமான சம்பவங்கள் தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் தொடர்ச்சியாக தொடர்பு இருப்பு பாதை வலசை செல்லும் போது இருப்பு பாதையில் கடந்து செல்லும் போது அதிக ரயில்கள் அதிகமாக மோதி இது போன்ற யானைகள் அதிகமாக இறக்கக்கூடிய சம்பவம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதற்கு பல்வேறு தடுப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் இந்த சம்பவம் தொடர்ச்சியாக நடந்து வருவது ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமாக பார்க்கப்படுகிறது.